ஆஞ்சநேயர் வேஷம் கொடுக்குற ஒருத்தர் கையில வாழைத்தாரை வச்சுட்டு சாமி ஆடிட்டு இருக்காரு. இந்த வீடியோல உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அந்த வாழைத்தாரில இருந்து ஒவ்வொரு பழமா பிச்சு பிச்சு ஒவ்வொருத்தருக்கா கொடுத்துட்டு இருந்தாங்க. அது 2 பேர் 3 பேர் கை மாறி கடைசியில எனக்கும் வந்தது. எனக்கு 2 பழம் கொடுத்தாங்க. அதை நான் சாப்பிடாம பக்கத்துல இருந்த ஒரு அக்கா கிட்ட கொடுத்துட்டேன். ஆனா அந்த அக்கா யாருன்னு எனக்கு தெரியாது. என்னால அந்த வாழைப்பழத்தை சாப்பிட முடியல. சாமி கொடுத்தாங்க அக்கா, அந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த அக்கா கிட்ட நான் கொடுத்துட்டேன். 2 பேர் 3 பேர் கை மாறி கடைசியில அந்த அக்கா கிட்ட போய் சேர்ந்தது. அந்த அக்கா லக்கி மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயமும் நடக்க போகுது. குலசை முத்தாரம்மனோட வரலாறுலயே ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அகந்தையில இருந்த ஒருத்தர் கிட்ட குறத்தி மாதிரி சாமி வேஷம் போட்டுட்டு வர சொல்லி கனவுல சொல்லியிருப்பாங்க. அவரும் வேஷம் போட்டுட்டு வர்றாரு. அவர் கோவில்ல வேஷம் போட்டு நிக்கவும் ஒரு குரங்கு எங்கேயோ இருந்து ஒரு பழத்தை பிச்சு அவர்கிட்ட போட்டதா சொல்லுவாங்க. அந்த பழத்தை அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவருக்கு இருந்த எல்லா பிரச்சனையுமே சரியாயிட்டதா சொல்லுவாங்க. அதனாலதான் குலசை முத்தாரம்மன் கோயில்ல வேஷம் போடுற ஒரு பழக்கம் உருவாச்சு. அந்த கதையில குரங்கு எங்கேயோ இருந்து பழத்தை பிச்சு போட்டதா சொல்லுவாங்க. ஆனா இப்போ ஆஞ்சநேயர் வேஷம் போட்டுக்கிறவங்க சாமி ஆடி ஒரு பழத்தை பிச்சு ஒவ்வொருத்தர் கைமாறியா கடைசியில் அந்த அக்கா கிட்ட போய் சேர்ந்துருக்குது. அதனால இந்நேரம் அந்த அக்காக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருந்துச்சோ எல்லாமே சரியா போயிருக்கும். இந்த தசரா குழுல உள்ளவங்க கூட அன்னைக்கு ஒரு மாதிரியா பார்த்தாங்க. என்னடா பழத்தை பிச்சு இவர்கிட்ட கொடுத்தா இவர் வேற யார்ட்டியா கொடுக்குறாரு சாப்பிடாம அப்படின்ட்டு ஒரு மாதிரியா தான் பார்த்தாங்க.